Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஸ்டேட் போர்டு MCQ டெய்லி சேலஞ்சில் 4th டேல இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தோம்னா கைனமேட்டிக்ஸ் லெசனோட ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம்னா which one of the following Cartesian coordinate systems is not followed in physics? ஸோ இது எது ஃபிசிக்ஸில் ஃபாலோ பண்ணப்படாத Cartesian coordinate systemனு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நோ 30 seconds. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். செகண்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை த யூனிட் வெக்டார் இந்த ஃபாலோயிங். ஸோ கொடுத்துருக்கிறதுல யூனிட் வெக்டார் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் cannot be represented by a scalar? ஸோ எதை நம்ம ஸ்கேலராக ரெப்ரசென்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கமெண்ட்டில் ஆன்சர் லீவ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த சீரிஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு சார் சொல்லிட்டாரு. ஓகே. Next question, fourth question. Two objects of masses m1 and m2 fall from the heights h1 and h2 respectively. Okay, the ratio of the magnitude of their momentum when they hit the ground. So momentum கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பார்ட்டிகல் ஃபால் ஆகிறதுக்குள்ள momentum. So your time starts now. Next question, fifth question. If a particle have negative velocity and negative acceleration, its speed. So negative velocity இருக்கு, negative accelerations இருக்கு, and acceleration இருக்கு. அந்த பார்ட்டிகளோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. So your time starts now. ஸோ வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, அதுதான். ஸோ ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா இந்த சீரிஸ் வந்து இனிமேல் வராது, பார்த்துக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.